சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. தினமும் ஒரு திருக்குறள் பாருங்க. 8வது திருக்குறள் சொல்றேன் பாருங்க. அறவழி அந்தணன் தாழ் சேர்ந்தற்கு அல்லலால் பிறவழி நீத்தல் அரிது. அறவழி அந்தணான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லலால் பிறவழி நீத்தல் அரிது. இதனுடைய அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. அறக்கடலாக விளங்கும் ஆண்டவனின் திருவடிகளை எண்ணாதவர் அறத்திற்கு எதிரான வேறு எந்த கடலையும் நீந்தி கரை சேர முடியாது. பாருங்க, கடலுக்கு எல்லையே கிடையாது. அது மாதிரி கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லையே இல்லை. அது நீங்க என்னதான் இது பண்ணாலும் அவரை நீங்க சக்தி யூகிக்கவே முடியாது. அப்படியேப்பட்ட உலகத்தை காத்து நிற்க அந்த கடவுளோட ஆண்டவனின் திருவடிகளை எவன் வணங்காம இருக்கிறானோ, சாமியோட அருளை பெறாம இருக்கிறானோ, அவன்லாம் எதுலையுமே சாதிக்க முடியாது. எதுலையுமே சாதிக்க முடியாது. எந்த கடலையும் நீந்து கரையை சேர முடியாது. ஆண்டவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே எங்க இருந்தாலும் நீ சாதிப்ப. கடவுள் 1000 சோதனைகளை கொடுப்பான், 1000 கஷ்டங்களை கொடுப்பான். அதை நீந்தி நீ வெளியே வந்தாதான் நீ கரையே நீ சேர முடியும். இறைவனோட அருளையும் பெற முடியும். அவன் சன்னிதானத்திற்கும் நீ போய் சேர முடியும். சாதாரண விஷயமாக இதாங்க இந்த திருக்குறளுடைய விளக்கம். சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணம் ஐயப்பா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா போற்றி.